ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே கிஃப்ட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஃபாதர்ஸ் டேயோட கிஃப்ட்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கான தேவையான ஐட்டம்ஸ் கலர் பேப்பர், கார்ட்போர்ட், போ, கம், ஒரு பேப்பர், அப்புறம் பென். ஃபர்ஸ்ட் நாம படிச்சுக்கலாம். நம்மளோட கிஃப்டோட ஃபர்ஸ்ட் பார்ட் ரெடி. அப்புறம் நெக்ஸ்ட் கார்ட்போர்டு, அப்புறம் பேப்பர் எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு இங்கே ஸ்டிக் பண்ணிக்கணும். அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் கார்ட்போர்ட் ரெடி. அதே மாதிரி செகண்ட் கார்ட்போர்டும் பண்ணலாம். இப்போ செகண்ட் கார்ட்போர்டும் ரெடி. நான் செஞ்சு வச்சிருந்த கார்ட்போர்ட்ஸையும் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இதையும் ஃபர்ஸ்ட்டு நாம் இதில் வந்துட்டு எழுதலாம். இப்போ நாம் இதை ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நாம் செஞ்சு வச்சிருந்த கார்ட்போர்டு நாம் இதை எடுத்துட்டோம்ல, அதில் ஒரு பார்ட் கம் போட்டுக்கலாம். கம் இந்த சைடும் இப்போ ஆறட்டும். இப்போ நம்ம இதை வந்து ஆற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சோண்டு டெக்கரேஷன் பண்ணலாம். போல கம் போட்டாச்சு. நாம இதை போட்டலாம். கார்ட் ரெடி. பாருங்க, மெடல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான திங்ஸ் பஞ்சிங் மெஷின், சாட்டின் ரிப்பன், க்ளூ, கலர் பேப்பர், ஒயிட் பேப்பர், அப்புறம் கார்ட்போர்ட். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் கலர் பேப்பர் எடுத்துட்டு
எடுத்து கம் பண்ணலாம். பேப்பர் எடுத்து ஒட்டிக்கலாம். ஓகே, ஒட்டியாச்சு. இப்போ நம்ம இருக்க எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம். Okay, finish. Next, white paper. நம்மளோட மெடலோட ஃபர்ஸ்ட் இது ஃபினிஷ். நெக்ஸ்ட் சாட்டன், நாம இந்த சாட்டன் ரிப்பனை எடுத்துக்கலாம். குட்டியா ஃபோல்ட் பண்ணிட்டு அப்புறம் இங்க ஒரு நாட் போட்டுக்கலாம். ரெண்டு நாட் போடணும், இல்லாட்டி அது வெளியே வந்துடும். அவ்வளோதான், மெடல் ஃபினிஷ். பாருங்க. இதுதான் மெடல். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான திங்ஸ் சிசர், ஸ்கேல், பேப்பர், கலர் பேப்பர், அப்புறம் கொஞ்சோண்டு டார்க் பேப்பர், அப்புறம் பட்டன்ஸ். ஃபர்ஸ்ட் நாம இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் தூட்டிக்கோங்க கார்னர். அப்புறம் ஸ்கேல் எடுத்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த லைன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டீங்களா? அப்புறம் எடுத்துட்டு அப்புறம் சிசர் எடுத்து அந்த லைனில் கட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் தான் கட் பண்ண போகிறோம் நம்ம. பாருங்க, இப்போ நம்ம ஹாஃப் இங்கே பாருங்க, இந்த இடத்துல மட்டும் நம்ம கட் பண்ணக்கூடாது, ரெண்டு எட்ஜஸும் கட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு இங்கே இருக்குல்ல, இங்கே இருக்கிற ஒரே சைட் ஆஃப் இந்த இது மட்டும் கட் பண்ணி, அப்புறம் இங்கே கட் பண்ணால அதே மாதிரி இந்த சைடு கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் கட் பண்ணி அந்த சைடு வச்சுக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி படிச்சு வச்சுக்கோங்க. பாருங்க, இப்போ நம்ம காலர் ரெடி. இப்போ நாம இதை கம் போட்டு ஒட்ட போறோம். அந்த கம் ஆற வரைக்கும் அப்படியே அது பிடிச்சிட்டு இருக்கணும், இல்லாட்டி அது வந்து வெளியே வந்துடும். இப்போ நாம ஸ்கேல் எடுத்து கோட் போட்டுக்கலாம். இந்த பட்டன்ஸை ஒட்ட போறோம். கம் போட்டுக்கோங்க, அப்புறம் ஒட்டிக்கலாம். இந்த காலர்ல ஒன்று ஒட்டிக்கோங்க.
அப்புறம் அதே மாதிரி எல்லா பட்டன்ஸையும் ஒட்டிக்கலாம். பாருங்க, நம்ம இப்போ பட்டன்ஸ் ஒட்டி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பாக்கெட் ஒட்டலாம். பாருங்க, நம்ம இப்போ பாக்கெட் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம க்ளூ பண்ண போகிறோம். ஓகே, நம்ம பாக்கெட் ரெடி. நெக்ஸ்ட் நாம வந்துட்டு இதுக்குள்ள ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு எழுத போகிறோம். நம்ம ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு எடுத்துட்டு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலாமா? இப்போ உங்களுக்கு வந்து இப்படியே பிடிச்சதுன்னா நீங்கள் இப்படியே விட்டுக்கலாம். இல்லாட்டி யாராச்சுக்கு இன்னி டெக்கரேட் பண்ணணுன்னா இங்கே இருக்கிற இங்கே பண்ணிக்கோங்க. பாருங்க, நம்ம ஷர்ட் ரெடி. இந்த டிஐஒய் எல்லாமே ரொம்ப சிம்பிள், ஈஸி அண்ட் பியூட்டிஃபுல். உங்கள் வீட்டில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃபாதர்ஸ் டேவை அமேசிங்காக செலிப்ரேட் பண்ணுங்கள். பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். மெடல். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.